தொடர்ந்து இங்கு நான் படிப்பதை நீங்கள் கேட்டால் கிடைத்ததற்கரியன 3 கிடைக்கும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓடிவிடும். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வேண்டுதல் போட்டு தொடர்ந்து பாருங்கள், கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குரிய நல்லது நடந்தே தீரும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். முன்னுரை. கிடைத்ததற்கரியன 3. அவை மானிட பிறவி, இறை சிந்தனை, சான்றோர் இணக்கம், மனித பிறவியும் வேண்டுவதே. இந்த மாநிலத்தே என்பார் அப்பர் பெருமாள். மனித பிறவி பெற்றாலன்றோ மற்றன 2ம் பெறலாகும். மனித பிறவி பெற்றால்தான் இறை சிந்தனை, சான்றோர் இணக்கம் நம்மால் பெற முடியும். அப்பிறவியும் எங்கேயோ அன்றி இக்குவலயத்தின் இதயமான புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் பெறின். சீருடைத்து பிற தேசத்தவரும் மனவ அமைதி வேண்டி நம் பாரத தேசத்திற்கன்றோ வருகை புரிகின்றனர். ஏன் இவ்விஞ்ஞான உலகில் பிற நாட்டினர் இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையைக் கண்டு மகிழ்ந்து வியக்கின்றனர். ஆனால் தம் சான்றோர்களோ இவ்வளவு அழகு படைத்த இவ்வுலக இயற்கையை படைத்தவன் எங்கிருப்பான்? அவனது தன்மை என்ன? குணங்கள் என்ன? அவனது இருப்பிடம்தான் எது என்று பல படியிலும் சிந்தித்து வந்தித்து அவனை அடைய முயன்றனர். இதுவன்றோ அறிவின் எல்லை? கற்ற கல்வியின் பயனும் இதுதானே. உடம்பை பற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் என்பது தமிழ் மூதாட்டியால் அவ்வை திருவாக்கு. பிறர்க்கரிய இம்மானிட உடல் பெற்றதன் பயன் இறையுணர்வு பெறத்தானே. மாக்களான விலங்குகளுக்கு 5 அறிவு மட்டும் தந்த இறைவன் நமக்கு மட்டும் பகுத்தறிவு என்னும் ஓரறிவு அதிகமாக தந்து மாவும் மாக்களும் ஐயறிவினிலே மக்கள் தாமே 6 அறிவினரே. மாவும் மாக்களும் ஐயறிவினவே மக்கள் தாமே 6 அறிவினரே என தொல்காப்பியரை இலக்கணம் வகுக்கச் செய்தாரே. அது ஏன்? உண்பது, உறங்குவது, உழல்வது இதில் நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கின்றோம், அவை சிந்திப்பதில்லை, அவ்வளவுதான். ஆக இந்த அறிவு கொண்டு பிறர்க்குரிய அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 பேறுகளிலும் சிறந்த முடிவான வீட்டின்பத்தை பெற வேண்டாவோ? அப்பேரின்பமோ உத்த மகலோகனான அவ்விறைவனது திருப்புகழை பாடும் திருநாமக்களை பாடி போவதும் செவியார கேட்டு மகிழ்வதும் தானே. அதுதானே அழகினுக்கும் அழகு. சுவைக்கெல்லாம் தவிட்டா இன்சுவை, நினைக்கும் தோறும் புதிது. நிரந்தர மனமகிழ்ச்சிக்கும் நிரந்தர மனம் அமைதிக்கும் எது அமைந்த இடம்? துன்பக்கடலில் மூழ்கி தவிக்கும் நமக்கு அத்துன்பக்கடலை வற்றடிக்கும் தாரக மந்திரம் ஆக இறை புகழ் பாடுவதால் கேட்பதுமே சிறந்த ஊதியம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பார் திருவள்ளுவர் நாயனார். கற்றதனால பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் என்பது தமிழ்மறை. இயந்திர வாழ்வு வாழும் இந்நாளில் இதற்கெல்லாம் எது நேரம்? அவரவர் இன்பம் வேண்டுமெனத்தானே விரும்புகின்றனர். துன்பமெனில் அது எட்டிக்காயென்றோ? அதனை யாவர் விரும்புவர்? இன்பமே துய்த்தெழுக வேண்டுமெனில் அதற்கான வழிகள் என்ன? அதை அடைய என் செயல் வேண்டும்? அதற்கான நல்லாசான் வழிகாட்டி யாரு என்று உறுதி செய்ய இயலாதன்றோ அவரவர் விழிக்கின்றனர், கவலை கொள்கின்றனர். உலகியல் கடலை தாண்டி கரை சேர்க்கும் மாலுமிதான் எவனோ என்று ஏங்குகின்றனர். மக்களின் தவிப்பை கண்டு கருணையே வடிவான இறைவன் ஏழை பங்காளன் இக்குவலயத்தில் திருவதாரம் செய்து கேட்க கேட்க திகட்டாத நினைக்குந்தோறும் இன்பமளிக்கும் துன்பம் துடைக்கும் அனைத்து மக்களின் இதய கமலங்களுக்கும் இதமளிக்கும் சூரியனுக்கு ஒப்பான தனது புகழ்மிக்க திருவிளையாடல்களான தீஞ்சுவை சரிதங்களை நமக்கு அளித்தார். இச்சரிதங்களை நாவடக்க கூறியும் செவி நிரம்ப திரும்ப திரும்ப கேட்டும்
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நினைத்து நினைத்துருகி நிற்கும் அடியார்கள் காலமென்னும் நச்சுப்பாம்பின் வாயில் சிக்கி தவிக்கும் நிலை நீங்க பெற்று உலகியல் கடலை சிறு கன்றின் குளம்படியாய் தாண்டுவது போல் தாண்டி அடைதற்குரிய இறைவனது திருவடியை பெறுகின்றனர். என்றென்றும் அடியார்களின் பால் காதல் கொண்டு காத்து வரும் இறைவன் தனது அருமை பெருமைகளை உலகினருக்கு நல்கும் வேதங்கள் அனைத்தும் ஒன்றாக கலந்து கட்டியாக இருப்பது கண்டு அதை அனைவரும் தழுவ வேண்டி 4ஆக பிரித்து அளித்தார். ஸ்ரீ வேத வியாசராக திருவதாரம் செய்து அபௌருஷேயம் எவராலும் ஆக்கப்படாத ஓலைப்படா பிரமாணம் எழுதா கிளவி என்று வழங்கப்படும் வேதம் பல்லாயிரம் ஆண்டுகளாக கர்ண பரம்பரையாகவே செவி வழியாகவே போற்றி பாதுகாக்கப்பட்டு பின் ஓலைச்சுவடியிலும் இன்றும் அச்சு வாகனமேறியும் உலகினர் கையில் விளங்குகிறது. பெற்ற தாய் தன் தனையனுக்கு நல்லது தீயதெது செய்வன எவை தவிர்ப்பன எவை என்று அறிவுறுத்தி நல்வழியில், அதாவது அறநெறி பாதையில் இட்டுச் செல்வது போலவே வேதமும் மக்களாகிய நம்மை மாக்களாக வாழாது வாழ்வாங்கு வாழ அறநெறிகளை எடுத்து ஓதி வழி நடத்துகிறது. அதனாலன்றோ ஆன்றோர்கள் அவ்வேதத்தை வேதமாதா என்று அழைக்கின்றனர். ஆனால் இந்த வேதமோ இதை செய் இதை செய்யாதே என அரசன் கட்டளை இடுவது போல் கட்டளை வாக்கியங்களாகவே அமைந்தது. அதனால் இதை பிரபு சம்மிதை என்பர். மேலும் இதன் பொருள் தெளிந்தறிவது மிகவும் கடினம். எனவே இதனை மறை எனவும் அழைப்பர். இம்மாதிரியான குறைகளை களையத்தான் இன்சொல் கூறி கணவனை நல்வழிப்படுத்தும் மனைவி போன்று இதிகாச புராணங்கள் தோன்றின. ஆகவே இவற்றை காந்தா சம்மிதிகள் என்பார் பெரியோர். இதிகாசங்கள் ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீ மகாபாரதமும் இவை சிறு பொருளை பூத கண்ணாடி கொண்டு காண்பது போல் வேதத்தின் உட்பொருளை நமக்கு தெளிவாக காட்டுள்ளன. ஒரு பாட்டுடை தலைவனது வரலாறு அவன் வாழ்ந்த காலத்திலேயே ஆக்கப்பட்டது. அவனெதிரிலேயே அரங்கேற்றமும் செய்யப்பட்டு சமகாலத்தவரால் போற்றவும் பட்டதே இதிகாசம் ஆகும். ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீ மகாபாரதமும் பாட்டுடை தலைவனான ஸ்ரீராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் மற்றும் பாண்டவர்களும் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஸ்ரீ வால்மீகி முனிவராலும் ஸ்ரீ வேதவியாசராலும் ஆக்கப்பட்டன. அவர்களே இதை செவிமடுத்தினர். ஆனால் என்றோ நடந்த தெய்வீக வரலாறுகளை பிற்காலத்தில் ஒருவர் எழுதி வைப்பது புராணமாகும். இவையே வேதத்தின் உட்பொருளை விளக்குவன. அவற்றில் இறைவனது அருமையான தெய்வ மனம் கமிழும் திருவிளையாடல்களும் அவரால் உபதேசிக்கப்பட்ட அறிவமுத மழை தாரையாம் அறிவுரைகளும் கங்கை வெள்ளம் என திரண்டு நிற்கின்றன. இங்கு கூறப்பட்ட அறிவுரைகளோ அனைவராலும் எளிதில் பின்பற்ற கடியன. எவரும் அறிந்தொழுக மிக மிக எளிது. இன்றைய நம் மீது கொண்ட கருணையாலே அன்றோ இவற்றை ஆக்கி அளித்தனர் அன்றைய முனிவர்கள். இவ்வாறு மக்கள் வாழ்வாங்கு வாழ வழிவழிக்கும் மகா புராணங்கள் 18 உப்புராணங்கள், 18 மகா புராணங்கள், 18 ஸ்ரீ விஷ்ணு புராணம் மற்றும் மற்ற 17 புராணங்களை ஆக்கி தந்த ஸ்ரீ வேத வியாசரது திருத்தந்தையர் ஸ்ரீ பராசுர முனிவர் ஆக்கி அளித்தது இத்தகைய புராணங்கள். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று பெரியோர்களால் மூவகைகளாக பிரிக்கப்பட்டன. இதில் ஸ்ரீமத் பாகவத புராணமும் சாத்வீக புராணங்களில் ஒன்று. ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் இலக்கணங்கள். பொதுவாக புராணம் என்பது 5 இலக்கணங்கள் கொண்டது என்பது கருத்து. 5 இலக்கணங்களாவன: சர்க்கம் உலகின் படைப்பு, பிரதிசர்க்கம் நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயத்திற்கு பின் மறுபடியும் உலகை படைத்தல், வம்சம் முதலில் தொடங்கின படைப்பின் போது தோன்றிய அரசர்கள் சான்றோர்கள் ஆகியோரது சரித்திர பரம்பரை விளக்கம். மன்வந்தரம் படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மதேவரிடம் தோன்றிய சுயாம்புவ ஸ்வாரோசிஷ மனுக்களில் கால வரையறை. வம்சானுசரிதம் பற்பல சான்றோர்களின் பரம்பரை பற்றிய வரலாறு.
ஆனால் ஸ்ரீமத் பாகவதமோ 10 இலக்கணங்களை கொண்டுள்ளது. புராணங்களின் பொதுவான 5 இலக்கணங்களிலும் சிற்சிலவிடங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இலக்கணங்களின் பெயர்கள் மாறியுள்ளது காண கிடைக்கிறது. அதாவது பிரதிசர்க்கம் என்ற பெயர் விசர்க்கம் எனவும், வம்சம் வம்சானு சரிதம் இரண்டும் ஈசானு சரிதம் எனவும் ஆம். அதன் விளக்கமும் சற்று மாறித்தான் உள்ளது. விளக்கம்: பிரம்ம சருக்கம் பிரம்மனிடமிருந்து ஸ்தூல சரீரமான இந்த பாரு உடலின் தோற்றம். மன்வந்திரம் மனுக்களின் காலவரையறைய அல்ல, அவர்கள் சென்ற அறநெறி. இவ்வாறு பெயரும் விளக்கமும் சற்று மாறுபட்டுள்ளன. பொதுவான மற்றும் தனிப்பட்ட இலக்கணங்கள் கொண்டுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் 10 இலக்கணங்களின் விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே தெரிய வருகிறது. அவை: சர்க்கம் மூலங்களான 50 பூதங்கள், 5 தன்மாத்திரங்கள், 2 புலன்கள் மற்றும் அதன் மூலம் நுகரப்படும் நுகர்பொருட்கள். மனம், அகங்காரம், அறிவு 3வது ஸ்கந்தமே இதற்கு எடுத்துக்காட்டு. 2. விளக்கம்: முக்குணங்களின் நிலை சற்று திரிந்தால் பிரம்மாவிடமிருந்து தோன்றிய பருவுடலின் ஸ்தூல சரீரம் தோற்றம் இதற்கு மேற்கோள். 4வது ஸ்கந்தம். ஸ்திதி, ஸ்தானம், ருதம், சத்தியம் இவற்றால் உலகின் நிலையை கட்டுப்படுத்தல், அதாவது தெய்வீக அறநெறிப்படி நடத்தல். இதை விருத்தி, ஒழுக்கம் எனவும் கூறலாம். மனிதன் மனிதனாக வாழ மேற்கொள்ளும் அறநெறிகள் 5வது ஸ்கந்தம் இதை விளக்கும். போஷணம் இறையருளால் மக்களை காத்தல் 6வது ஸ்கந்த விளக்கம். ஊதி உலகை படைப்பின் காரணம் ஜீவன் தானே செயலாற்றுபவன், அது அவனது பழைய நடத்தைகளின் பலம், அதுவும் அறியாமையால் நிகழ்வது. இந்த உலக தோற்றத்திற்கு அவன்தான் காரணம். 7வது ஸ்கந்த சுருக்கம். மன்வந்தரம் தன் குடிமக்களை காக்கும் பொறுப்பேற்ற மனு சக்கரவர்த்திகளை கை கொண்ட அறநெறிகள். 8வது ஸ்கந்தம் இதை விளக்குகிறது. 5, 7 ஈசானு சரிதம் 7வது மனுவாகிய ஸ்ராத தேவ மனுவின் வம்சாவளி. சூரிய வம்சம், சந்திர வம்ச சரிதங்கள் 9வது ஸ்கந்தம். திரோதம் அறநெறிக்கு புறம்பாக செயல்பட்ட தீய அரசர்களின் அழிவு 10வது ஸ்கந்தம் கூறும் நற்சரிதங்கள். முக்தி உலகிலிருந்து பெறலாகும் மோட்சம், இறைவனடி அடைதல் 11வது ஸ்கந்தம் கூறுவது. ஆசிரேயமும் அபாசிரேயமும் உலக முடிவில் லயமாகுமிடம், இறைவனே புகலிடம் என்று அவரிடமே முற்றிலுமாக சரணடைதல் 12வது ஸ்கந்தம் கூறும் கருத்து. சர்க்கம் முதலிய இலக்கணங்களை பற்றி வர்ணிப்பது புராணம். இலக்கணங்களுக்கு ஏற்ப இருக்க வேண்டுமே என்றுதானே அன்றி உண்மையில் உட்கருத்து அதுவன்று. இவ்வுலகம் மற்றும் பிரம்மாண்டங்களை வர்ணிப்பது இறைவனது ஸ்தூல வடிவை பற்றிய அறிவு நமக்கு கிட்ட வேண்டியே. பூகோளம் பற்றிய அறிவது பற்றன்று. நிமிடந்தோறும் மாறுபட்ட அடையும் இவ்வுலகம் பற்றி ஏதாவது ஒரு காலத்திலே எழுதப்பட்ட செய்திகள் என்றும் அப்படியே இருப்பதல்ல. ஆகவே இன்றைய உலகம் அன்று இப்படித்தானே இருந்தது என்று நினைக்க வாய்ப்பில்லை. இன்றைய சிந்தனையாளர்கள் வெளித்தோன்றும் இவ்வுலக வெளிப்பார்வையாகவே காண்கின்றனர். ஆனால் அன்றைய சிந்தனையாளர்கள் மகரிஷிகள் தமது யோக சக்தியினால் மனத்தாலேயே காணக்கூடிய சூக்ஷ்ம உலகை கண்டனர். ஆகவே அவர்கள் இந்த பிரம்மாண்டங்களை பற்றி செய்த வர்ணனைகள் அனைத்தும் ஸ்தூல உருவாக விளங்கும். இறைவனை தியானத்தில் அமர்ந்து சிந்தித்து உயர்வு பெறவே ஸ்தூல பகவதோ ரூபே மன சந்த சரயோதியா. ஸ்ரீமத் பாகவதம் தியானத்தாலே இறைவனது ஸ்தூலமான திருமேனியின் மனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிறார் ஸ்ரீகர். நிற்க தியானத்தாலே இறைவனது ஸ்தூலமான திருமேனியிலே மனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிறார் ஸ்ரீகர். 14 வித்தைகளில் புராணம் ஒன்று. புராண இலக்கணங்கள் பற்றி முன்பே கூறினோம். உலகின் படைப்பு, அறிவு 2 பற்றியும்
வேதங்களிலே கூறப்பட்டனவே எனில் அதன் முழுமையான வர்ணனைகள் புராணங்களில்தான் விரிவாகவும் தெள்ளத் தெளிவாகவும் காட்டப்படுகின்றன.